அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அதிமுக தொண்டன் சார்பாக முதற்கண் வணக்கம். இந்த காணொளியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை குறித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரு விமர்சனத்தை கருத்தை வைத்திருந்தனர். அது என்னவென்றால், மக்கள் அனைவரும் அவர் மீது உள்ள கவர்ச்சி மற்றும் மோகத்தினால் அவருக்கு வாக்களித்து முதலமைச்சர் பதவியில் அமர்த்திவிட்டனர் என்று ஒரு நியாயமான கருத்தினை எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் வைத்திருந்தனர். அது தொடர்பாக திரு விஜய் அவர்கள் சமீபத்தில் நன்றி தெரிவிக்க சென்றிருந்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்றிருந்த பொதுக்கூட்டத்தில் அவர் சில கருத்துக்களை முன்வைத்தார். அதன் மீது என்னை போன்ற அதிமுக தொண்டர்களுக்கு உடன்பாடில்லை. அது சம்பந்தமான காணொளி தான் இது. இந்த காணொளியை சற்று முழுமையாக பாருங்கள். இதில் அவர் நடித்த சினிமா காட்சிகள், சில வக்கிரமான காட்சிகளும் வரும். தயவு கூர்ந்து அதனை பொறுத்து கொண்டு அந்த காட்சிகளை கண்டு அதன் பின்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறிய கருத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளும் வகையிலான காணொளிதான் இது. தயவு செய்து அதனை சென்று கண்டு வாருங்கள். அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களாம். தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். நீ பாத்ரூம்க்கு வரதே எனக்கு சோப் போடு தானே? போடு. சில்லென நீர்த்துளிப்பட்டு மெல்லென கைவிரல் தொட்டு தொட்டத தொட்டு மத்தத விட்டு தட்டட்டுமா? செல்ல கண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடி மாச ராத்திரியில் சாம கோழி கூவையில ஒன்னே ஒன்னு கொடுத்துட்டு போறேன். ஜஸ்ட் a minute, don't feel. போஸ்ட் பண்ணிடுறேன். என்னது இது? லெட்டர். பார்க்கும் மக்கள் அனைவரும் வருத்தப்படக்கூடாது, மேலும் விஜய் ரசிகர்கள் மனதை புண்படுத்தக்கூடாது என்பதற்காகவே மிகவும் சிறிய அளவிலான அந்த கவர்ச்சி காட்சிகளை உங்களுக்கு நான் பதிவிட்டுள்ளேன். இப்பொழுதாவது புரிகிறதா? எதிர்க்கட்சி தலைவர்கள் பழனிசாமி ஐயா மற்றும் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் மு.க. ஸ்டாலின் உட்பட பலரும் ஏன் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததை, மக்கள் அவருக்கு வாக்களித்ததை விமர்சிக்கிறார்கள் என்று புரிகிறதா? அவருக்கு ஆதரவாக 1,72,00,000 வாக்குகள் விழுந்திருந்தாலும் அவற்றில் பெரும்பான்மையானது முதல் தலைமுறை வாக்குகள்தான். அந்த முதல் தலைமுறையினருக்கு, அதாவது ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு விஜய் என்னமோ மிகப்பெரிய அரசியல் போராளி போல ஒரு மாய பிம்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாய பிம்பத்தை உடைக்கும் பணியானது ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட சித்தாந்தத்தையே நம்பி வாக்களித்து வெற்றி பெற வைத்த தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருப்பதற்காகவே இந்த காணொளியை பதிவிடுகிறேன். திரு ஜோசப் விஜய் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் தீர்ப்பு அவருக்கே முன்னுரிமை அளிக்கிறது என்பதை நான் உட்பட அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஏறக்குறைய கட்சி ஆரம்பித்த 54 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் ஆளும் கட்சியாக மக்களுக்கு எண்ணற்ற பல நல திட்டங்களை வாரி வழங்கிய புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இல்லாமல் செய்வதற்காகவே விஜய் கட்சி தொடங்கியது போல் நடந்து வரும் நிகழ்வுகளை காணும் பொழுது
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனாக என்னைப்போல் இருப்பவர்களுக்கு அது பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நதிநீர் உரிமையிலிருந்து முல்லை பெரியாறு காவிரி நதிநீர் உரிமை நமக்கு மீட்டுத்தர நமது அதிமுக கழகம் எண்ணற்ற போராட்டங்கள் நடைபெற்றது என்பதை நமது பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் நடந்து முடிந்த ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் விவாதத்தில் அவர் கருத்துக்களை தெரிவித்தார். விஜய் அவர்கள் கொண்டு வந்த மேகதாது கட்டக்கூடாது காவிரியின் குறுக்கே என்ற தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பிறகு அதனை எதிர்த்தார். ஏனென்று கேட்டால், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறிய அந்த திருத்தத்தை கலந்து ஆலோசிக்காமல், மற்ற கட்சி தலைவர்களிடம் கருத்துக்களை கேட்காமல், முன்மொழியாமலும் வழிமொழியாமலும் அந்த திருத்தத்தினை ஏற்றுக்கொண்டதால் அதனை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரிக்கவில்லை என்று 3ஆம் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் அன்று அவர் அமளியில் ஈடுபட்டார். இருந்தாலும் அவற்றை ஏற்காத சபாநாயகர் அவர்கள் தீர்மானம் ஏற்கனவே நிறைவேறியாகிவிட்டது என்று எதேச்சையான ஒரு பதிலை அளித்தார். இதன் மூலம் மக்களின் நீர் உரிமைக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த முன்னெடுப்புகள் அனைத்தும் காலத்தால் அளிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்ற பயத்தினால் ஐயா பழனிசாமி அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை ஆதரிக்க மாட்டோம் என்று கூறினார். இருந்தாலும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். மேலும் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதிலுரை அளித்தார். அந்த பதிலுரையில் அவர் மிகவும் ஒரு நல்ல பதிலுரையாக அமையும் என்று அனைத்து மக்களும் எதிர்பார்க்கப்பட்டனர். அனைத்து மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிறகு ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரை அளித்த நமது விஜய் அவர்கள் மிகவும் அமைதியான முறையில் தனது உரையினை ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய அரசியல் முன்னெடுப்புகள் குறித்து, அவரது கட்சியின் அரசியல் ஆரம்பம் குறித்து அவர் கூறியிருந்தார். ஈழத்தமிழர்களுக்காக தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டமே அவரது முதல் அரசியல் ஆரம்பம். அதில் என்ன நடந்தது என்பது பற்றிய ஒரு சிறிய தொகுப்பும் உள்ளது. உதவித்தொகை வழங்கியவர்கள்: திரு மன்சூர் அலிகான் 25,000, நடிகை பிரகதி 1000, நடிகை கௌதமி 1000, தொல் திருமாவர்கள் 50,000, பிஜேஸ் 500, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5000, உக்கடம் கோபால் சத்யராஜ் மேக்கப் 1000, நடிகர் மோகன்தாஸ் 100, நடிகர் RV பரதன் 1 லட்சம், தயாரிப்பாளர் KR 5000, சிவராமனின் மகன் பாலமுருகன் 101, திரு சிம்பு அவர்கள் 2 லட்சம். அதனை பார்த்தீர்களா? முதலாக அவரது அரசியல் ஆரம்பமே ரூபாய் 500 இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக ஈழத்தமிழர்களுக்கு நிதியளித்து மற்றும் உண்ணாவிரதம் நடத்திய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் போராட்டத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தின் பங்களிப்பாக ரூபாய் 500 மட்டுமே அவர் செலுத்தியிருந்தார். இது ஒரு குறையா என்று கேட்கலாம். இது குறையல்ல. அவரது ஆரம்பம் இப்படித்தான். இன்றைய இளைய தலைமுறையினருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தியாகங்கள் மற்றும் முன்னெடுப்புகள், கருவறை முதல் கல்லறை வரை அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் செய்து தந்த கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நீண்ட நேரம் இழுக்க மனமில்லாமல் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் இது போன்ற ஆளுங்கட்சியின் தவறான நிகழ்வுகள், முன்னெடுப்புகள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முந்தைய ஆட்சிக்கால சாதனைகள் பற்றி வரும் வீடியோக்களில் நாம் பேசுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.